ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்தோம், அதோட பாப்பாவுக்கு துலாபாரம் வேண்டுதல் வச்சுருந்தோம், அதை நிறைவாக பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு மணி 7:30 கிளம்பணும். வெள்ளூர்லேருந்து திருப்பதிக்கு 10:30 ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கார் ட்ராவல் தான் பண்ணியிருந்தோம். நான் திருப்பதிக்கு ஃபஸ்ட் டைம் என் பெரிய பொண்ணு கை குழந்தையா இருக்கப்போ போயிருந்தேன். ஒரு நைட் ஃபுல்லாக அந்த ரஷ்ஷில் கஷ்டப்பட்டிருந்தேன். எனக்கு அப்போது சுபதம் என்ட்ரி பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ உங்கள் குழந்த 1 வயசு கீழே இருக்காங்க, இல்லை 1 வயசு தானா, நம்ம ஜென்ரல் கியூ ஃபாலோ பண்ணாமல் சுபதம்னு தனி என்ட்ரிக்குள்ளே போகலாம். அங்கே அப்பா அம்மா கை குழந்த அவங்க கூட பிறந்த அக்கா தம்பின்னு ஒரு 5 பேர் கூட ட்ராவல் பண்ணலாம். கூட தாத்தா பாட்டி வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அலோட் கிடையாது. அங்கே குழந்தைக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அப்பா அம்மா 2 பேரும் 300 ருபீஸ் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆன்லைனில் புக்கிங் கிடையாது, நேராக போய் வாங்கிக்கலாம். சுபதம் வழியாக போகும்போது நம்ம ஈஸியாக 1 மணி நேரத்திற்குள்ளேயே சாமி தரிசனம் கம்ஃபர்டபுளாக பார்த்துடலாம். இந்த தரிசனத்துக்கு ஸ்பெஷலாக டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இதெல்லாம் மேண்டரியாக எடுத்துகிட்டு போகணும். சில ஃபெஸ்டிவல்ஸ் வருங்கள, வைகுண்ட ஏகாதசி, தெலுங்கு வருஷ பருப்பு, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலாம் இந்த மாதிரி தரிசனத்தெலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போகணும். அதே போல் இந்த சுபதமில் சீனியர் சிட்டிசன்ஸ், போலீஸ், டிஃபென்ஸ், ஸ்பெஷல் பர்சன்ஸுங்க ஒரு கேட்டகரி ஒரு டைமும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்கு இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. அதனால் சுபதம் வழியாக போகலை. ஆன்லைன் டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். 300 ருபீஸ் டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த 300 ருபீஸ் டிக்கெட் கிடைக்கிறதுமே இப்போலாம் கஷ்டமாக இருக்குது. அந்த டைமிங்குள்ளே போகணுன்னா சட்டுன்னு புக் ஆயிடுது. அதே போல் ரூம்ஸ் வேணும்னாலும் தரிசனத்துக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே டைமில் ரூம்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே புக் பண்ணிக்கலாம். அப்படி ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ண முடியலனாலும் நேரில் நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் புக் பண்ணிவிட்டு கீ வாங்கிக்கலாம். அப்படி புக் பண்ணும்போது நம்ம கேட்குற ரூம்ஸ் கிடைக்காது, அவங்களா கொடுக்குறது தான் எடுத்துக்கணும். ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து இட்லி தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மொட்டை போட கிளம்பியாச்சு. முடி செலுத்துறதுக்கான பில்டிங் நேம் கல்யாணி கட்டை. இந்த பஜார் வழியாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அங்கே போயிட்டு கவுண்டரில் டோக்கன் கொடுத்தாங்க. அந்த பிளாக்கில் போயிட்டு முடி செலுத்திட்டு பக்கத்துலேயே வாஷ்ரூமில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நமக்கு டிக்கெட்டில் டைமிங் 5:30 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்ட 1:30 ரீச் ஆகிட்டோம். இதே 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 5:30 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 4 மணிலேருந்து தான் உள்ளே விடுவாங்க. கேட்லேயே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டாங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு 2:15 ஆர் 2:30 இருக்கும். அப்போ குடோனுக்குள்ளே போகணும். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. அப்போவே தெரிஞ்சுது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். 3:30 போல் குடோன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4:30 சாமி தரிசனம் திருப்தியாக பார்த்து முடித்தோம். பெருமாளை பார்த்ததும் தன்னை மீறி கண்ணு கலங்கிருச்சு சந்தோஷத்தில். பாப்பாவுக்கு துலாபாரம் எப்படி செலுத்தினேன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரொசீஜர் பார்க்காம தான் போனோம். அங்கே போய்ட்டு தான் சொன்னாங்க நம்ம சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை காயின்ஸாகவும் கொடுக்கலாம். எல்லா ஐட்டமுக்கும் 1 கிலோ இவ்வளோ ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வெயிட் எவ்வளோன்னு பார்த்து சொன்னோம்னா அவங்க கேல்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை 10 கிலோ இருக்காங்கன்னா நீங்கள் 5 ரூபா காயின் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 5 ரூபா காயின் 1 கிலோ 500 சில்லற. ஸோ டோட்டல் அமௌண்ட் 5000 சில்லற வரும். இங்கே போகும்போதே உங்கள் குழந்தையோட வெயிட் செக் பண்ணி கேல்குலேட் பண்ணி காசு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஜிபே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம காசாக எடுத்துகிட்டு போய் துலாபார உண்டியில் செலுத்திடணும். சாமி பார்த்துட்டு லட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வரவே 5 மணி போல் ஆயிடுச்சு. பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பதி அன்னதானத்தை மிஸ் பண்ணுவோமா, நேராக அந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டோம்.
சுட சுட சாதம், துவையல், சாம்பார், மோர், ரசம்னு எல்லா ஐட்டமும் சர்வ் பண்ணுவாங்க. திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டு வெளியே வந்ததும் அதே பில்டிங்கில் இந்த கவுண்டர் இருந்தது. இங்கே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். நம்ம அன்னப்பிரசாதத்துக்காக ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் இங்கே கொடுக்கலாம். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு துலாபாரத்தில் ஒரு 8,000 கிட்ட ஆகும்னு தான் நினச்சி வந்தோம். ஆனால் அதை விட பாதி அமௌண்ட் தான் ஆச்சு. ஸோ மிச்ச அமௌண்ட்டை இங்கே டொனேஷன் பண்ணிட்டோம். இதே பக்கத்தில் அகர்பத்தி கவுண்டர் இருந்தது. 45-85 ருபீஸில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வெளியே வந்ததும் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. நாங்கள் 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணல. கொஞ்சம் கடை வீதியெல்லாம் சுற்றி வந்துட்டு தேவையானதை வாங்கிட்டு கிளம்ப 7 மணி போல் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கும்போது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் 4 மணிலேருந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் விடிகாலை கொடுக்குற 4 மணி டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் டிலே இல்லாமல் சீக்கிரமாக பார்த்துடலாம். இல்லைனா ஒரு நாள் நைட்டு ஒரு பகல் இருக்கிற மாதிரி இருக்கும் குடவுனில். காலையில் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம்னா அன்றைக்கி தரிசனம் பார்த்துட்டு கூட வந்துடலாம். திருப்பதி பயணம் ரொம்ப திருப்தியாக எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றி சந்தோஷமாக முடிஞ்சுது. திருப்பதி பயணம் எப்பயும் ஒரு திருப்பத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் கூடயே பெருமாளை தரிசனம் பண்ண உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை நடக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இதே போல் ஒரு ஹாப்பியான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.